கல்யாணத்துக்கு பிறகு சுரேகா வாங்கும் முதல் சம்பளம் உற்சாகமாக இருந்தது. காலை 11 மணிக்கு சம்பளம் கைக்கு வந்துவிட்டது. அரை நாள் லீவு போட்டாள். சுரேகா MCA படித்துவிட்டு தனியார் நிறுவனம் ஒன்றில் கடந்த 3 வருடங்களாக வேலை பார்க்கிறாள். கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் சம்பளம். அழகான பெண், புத்திசாலி, எல்லாவற்றிற்கும் மேலாக தைரியசாலியும் கூட. மனதில் பட்டதை படக்கென சொல்லிவிடும் குணம் சுரேகாவுக்கு நிறைய உண்டு. ஒரு விதவை அம்மா கனகா, ஒரே ஒரு அக்கா சாந்தி. அம்மா ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச்சர். அது கூட அப்பா இறந்த காரணமாக அம்மாவுக்கு கிடைத்த வேலை. அப்பா விபத்தில் இறக்கும்போது சுரேகா சாந்திக்கு 12, 17 வயது. அப்பா சேமிப்பில் எதுவும் வைக்கவில்லை. அது முதல் அம்மா பட்ட கஷ்டம் கொஞ்சமில்லை. கடுமையான உழைப்பாளி. பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்து தனியாக 30 பேருக்கு டியூஷன் எடுத்து, இது தவிர ஊறுகாய், சிப்ஸ் என வியாபாரம் வேறு. அப்பா வேலை பார்க்கும்போது நடத்திய இந்த வியாபாரத்தை கைவிடவில்லை. அதனால் பணமும் கணிசமாக சேர்ந்தது. அக்கா சாந்தி BBA தான் படித்தாள். ஜாதி கடந்த காதல் கல்யாணம். 2 வீடுகளின் எதிர்ப்பு காரணமாக காதலனோடு அக்கா கோவிலில் திருமணம் செய்து கொண்டவள். இரு வீட்டிலும் விலக்கி வைத்தார்கள். சுரேகா சொல்லி சொல்லி அம்மா மனசு கொஞ்சம் கரைந்து ஒப்புக்கொள்ள 1 வருடம் பிடித்தது. இருவரும் வேலைக்கு போனதால் யாரையும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் அக்காவுக்கு எந்த செலவும் இல்லை. இருந்தாலும் தன்னிடமிருந்த நகைகள், பாத்திர பண்டங்களை அம்மா தந்தாள். சுரேகா MCA முடித்ததும் இந்த வேலை கிடைத்து விட்டது. அம்மா கனகா சோர்ந்து விட்டாள். இழுத்து பிடித்து இந்த 2 வருஷங்களை ஓட்டிவிட்டாள். மேலும் 6 மாதங்கள் போக கனகா துவண்டு போனாள். கட்டாய ஓய்வுக்கு எழுதி கொடுத்து விட்டாள். அது வெளிநாட்டு தொடர்புகள் உள்ள ஒரு வசதியான பள்ளி. கனகா வெளியே வரும்போது 12 லட்சம் வரை வந்தது. பென்ஷன் பணமாக மாதந்தோறும் 6,000 தர சம்மதித்தார்கள். சுரேகாவுக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. நானும் போயிட்டா நீ என்ன செய்வ? எனக்கு என்னடி, பழகின இடம், பென்ஷன் வருது, நான் சமாளிச்சுப்பேன். இந்த வீட்டுக்கு வாடகை 8,000 ரூபாய், உனக்கு பென்ஷனே 6,000 ரூபாய் தான். எப்படிமா நீ சாப்பிடுவ? கனகா சிரித்தாள். ஊறுகாய், சிப்ஸ் தவிர சின்ன மெஸ் மாதிரி நடத்தினா போதும்டி. இனிமே அதெல்லாம் முடியாதம்மா. முடியும் சுரேகா. பாலு பெண் பார்க்க வந்தான். இவளை ரொம்ப பிடித்து விட்டது. பாலு MBA படித்தவன். பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் அதிகாரி. நல்ல சம்பளம். பெற்றவர்களும் வசதியானவர்கள். வீடு, கார் என நகரின் மையத்தில் வசிப்பவர்கள். பாலு மூத்தவன். தவிர ஒரு தங்கை. அவர்கள் பெரிதாக எதையும் எதிர்பார்க்கவில்லை. என்ன முடியுமோ அதை செய்யுங்க என்று சொல்லிவிட்டார்கள். இந்த 2 வருடங்களில் சுரேகா சம்பாதித்த பணம் கணிசமாக சேர்ந்திருந்தது. ஆனால் சுரேகா வேலைக்கு நிச்சயமாக போக வேண்டும் என்பதில் பாலு திடமாக இருந்தான். சுரேகா பாலு நிச்சயதார்த்தம் முடிந்து அடுத்த மாதமே கல்யாண தேதியும் முடிவாகிவிட்டது. இருவரும் வாரத்தில் 1 நாள் வெளியே போனார்கள். நன்றாக பழகினார்கள். நல்லபடியாக திருமணம் நடந்தது. அம்மாவை விட்டு பிரிவதுதான் சுரேகாவுக்கு சங்கடமாக இருந்தது. தேனிலவு மலேசியாவில் முடிந்தது. வரவே 10 நாட்கள் ஆகிவிட்டது. வீட்டில் சமையல், வீட்டு வேலைகளை கவனிக்க ஆட்கள் இருந்தார்கள். மாமாவுக்கு பிசினஸ் இருந்ததால் பணத்துக்கு பிரச்சனை இல்லை. சுரேகாவுக்கு எந்த தொல்லையும் இல்லை. அங்கே மாமா, அத்தை யாரிடமும் பிரச்சனைகள் இல்லை. யாரையும் சார்ந்து இருக்கவும் இல்லை. இதோ கல்யாணம் முடிந்து மீண்டும் வேலையில் சேர்ந்து விட்டாள் சுரேகா. பாலு கார் வைத்திருந்தான். காலை மாலை இருவேளையும் அவனே கொண்டு வந்து விட்டு கூட்டி போவான். இதோ கல்யாணமான பிறகு வாங்கும் முதல் சம்பளம். அரை நாள் லீவு போட்டாள். பாலுவுக்கு போன் போட்டாள். அரை நாள் லீவு போட்டு எங்க அம்மாவை பார்க்க நான் போறேன். சாயங்காலம் நான் வீட்டுக்கு வந்துடுறேன். சரி சுரேகா. சுரேகா வரும்போது அம்மா ஊறுகாயை பாட்டிலில் அடைத்துக் கொண்டிருந்தாள். வா சுரேகா, சந்தோஷமாக வரவேற்றாள். வேலை செய்யாதேன்னு சொன்னா நீ கேக்குறியா?
வீட்ல சும்மா உட்கார்ந்தா போர் அடிக்குதுடி. இது எப்பவும் உள்ள வேலைதானே. வழக்கமான வாடிக்கையாளர்களை ஏமாத்த முடியாது. மாசம் எல்லாம் போக 4000 ரூபாய் நிக்குது. எதுக்கு விடணும்? சரி, நீ சாப்பிட்டியா? ஏதாவது பண்ணட்டுமா? முதல்ல நீ உட்காரு. மாப்பிள்ளை எப்படி இருக்கார்? நீ சந்தோஷமா இருக்கியா? நிறைய பேசணும் உன்கிட்ட. எனக்கு ஒரு குறையும் இல்ல, நல்லா இருக்கேன். சம்பளம் வாங்கினேன், அதான் வந்தேன். பேக் திறந்து பணத்தை எடுத்தாள். அம்மா, இதுல 15000 இருக்கு, புடி. எதுக்குடி? உன் குடும்ப செலவுக்கு தான். எனக்கு எதுக்கு இத்தனை பணம்? வாடகை 6000, ஹோட்டல், டெலிஃபோன் பில், மளிகை, பால், காய்கறிகள் தவிர மருந்து செலவு எல்லாம் இருக்கே. பணம் வேண்டாமா? எல்லாம் சேர்த்து 20000 கூட வராதுமா. 10000 ரூபாய் எனக்கே வருதே. அதனாலதான் 15000 தந்தேன். தாராளமா செலவு பண்ணிக்கோ. கையில காசு இருக்கட்டும். எதுக்குடி சுரேகா? அம்மா, எனக்கும் கடமை இருக்கு, புரியுதா? மறுக்காம வாங்கிக்கோ. மாப்பிள்ளைக்கு சொல்லிட்டியா? போய் தான் சொல்லணும். அவர் என்னை விட நிறைய சம்பாதிக்கிறார். இதையெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். அம்மாவிடம் நிறைய பேசினாள். அக்கா சாந்தி பற்றி விசாரித்தாள். அவளுக்கு 2 பேர் வீட்டில் இருந்தும் எந்த உதவிகளும் இல்லை. அவள் குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாமா. சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்பி விட்டாள் சுரேகா. மாலை 6 மணிக்கு சுரேகா புகுந்த வீடு திரும்பிவிட்டாள். ஸ்வீட், பழங்கள் வாங்கி வந்திருந்தாள். மாமியார் வேணி துணிகளை பேக் செய்து கொண்டிருந்தாள். வாமா, திடீர்னு உங்க மாமா திருப்பதிக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. அதான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். கார்ல போறீங்களா அத்தை? ஆமாமா, உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போகணும். பாலுவை கேட்டா லீவு இல்லைன்னு சொல்லிட்டான். நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்கத்த. பாலு வந்துவிட இரவு 8 மணிக்கு காரில் கிளம்பினார்கள். இரவு உணவை முடித்துவிட்டு பாலு, சுரேகா பெட்ரூமுக்கு வந்தார்கள். நிறைய பேசணும் சுரேகா. சொல்லுங்க. நெருங்கி உட்கார்ந்தாள். இங்கிருந்து தினமும் கார்ல கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பயணம் பண்றோம் 2 பேரும். அதுக்கு என்ன? டிராபிக்ல முடியல சுரேகா. வேற வழி இல்லையே. ஆபீஸ்க்கு போய் தானே ஆகணும். அத பேசதான் இப்ப ஆரம்பிச்சேன். உங்க ஆபீஸ்க்கு பக்கத்துல என்னோட நண்பனோட பிளாட் ஒன்று இருக்கு. இப்ப அது காலி ஆகுது. வாடகை 20000 ரூபாய். 3 பெட்ரூம் வீடு. அவனுக்கு முன்பணம் எதுவும் தர வேண்டாம். நாம அங்க குடித்தனம் போயிடலாம். நீ நடந்தே ஆபீஸுக்கு போயிடலாம். எனக்கும் அதிகபட்சம் கார்ல 15 நிமிஷம் பயணம். பாலு, இது நம்ம சொந்த வீடு. வெளியில் வாடகை 20000 ரூபாய் கொடுக்கறது தேவையா? நீ புரியாம பேசாத. மாசத்துல பெட்ரோல் செலவு பார்த்தா 20000க்கு மேலேயே வருது. தவிர டிராபிக் டென்ஷன், அதை தவிர்க்கலாம் இல்லையா? இது அப்பா கட்டின வீடு, நாளைக்கு நமக்கு தான். இருந்தாலும் நம்ம வருமானத்துல நமக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கிட்டா அது கௌரவம். இப்படி ஒரு எண்ணம் இருக்கா? நிச்சயமா. தனி குடித்தனத்திற்கு அத்தை மாமா ஒத்துப்பாங்களா? எனக்கு தனி குடித்தனம் போற ஒரு எண்ணம் இருக்குன்னு அப்பா அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க வந்ததும் அதுக்கு பெர்மிஷன் வாங்கிடுவேன். நீ என்ன சொல்ற? எல்லாருக்கும் சம்மதம்னா எனக்கும். அங்க வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்ல. ஆனா சமையல் மட்டும் நீ தான் செய்யணும். அது பரவாயில்ல பாலு. ஆனா அந்த சமையலுக்கும் நான் உனக்கு உதவி செய்வேன். சுரேகா சிரித்தாள். சரி, இனி பட்ஜெட்டுக்கு வருவோம். நமக்கு 20000 ரூபாய் வாடகை. மற்ற செலவுகள் எல்லாம் சேர்த்து இன்னொரு 30000 வை. மொத்தம் 50000. சரியா? எனக்கு பிடித்தம் போக கையில 1 லட்சம் வரும். உனக்கு கிட்டத்தட்ட 50 வரும். சுரேகா நிமிர்ந்து உட்கார்ந்தாள். சுரேகா, 1.5 லட்சத்துல நம்ம குடும்ப செலவு 50 போகுது. மீதி 1 லட்சத்தை அப்படியே சேர்த்துட்டு சிக்கனமா 2 வருஷ காலம் வந்தோம்னா 25 லட்சம் கையில சேர்ந்துடும். பேங்க்ல லோன் 25 போட்டுக்கலாம். சோ 50. நான் கையில ஒரு 20 வச்சிருக்கேன். அப்பாவும் 15 தருவார். இழுத்து பிடிச்சா நம்ம ஏரியால 1 கோடி ரூபாய்க்கு பெரிய வீடா வாங்கிடலாம். என்ன சொல்ற? சுரேகா பேசவில்லை. 2 வருஷ காலம் அனாவசிய செலவு எதுவும் வேண்டாம், புரியுதா?
பெரிய சொத்து இல்லையா? 10 வருஷம் போனா அதே வீட்டோட மதிப்பு 3 பங்காயிடும். அதுக்குள்ள நமக்கும் சம்பளம் ஏறி பிரச்சனை இருக்காது. யோசனை நல்லா தான் இருக்கு. நமக்கும் பெரியவங்க இருக்காங்க, குடும்பம் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு செய்யணும் இல்லையா? எதுக்கு? என் பக்கத்துல யாருக்கும் எதுவும் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாமே அப்பா பாத்துக்குவாரு. சரி, என் பக்கத்து உறவுகள் இருக்கே, உங்க அம்மா தானே? ஆமா, அவங்க தனியா இருக்காங்க. வர்ற பணம் அவங்க வாழறதுக்கு பத்தாது. நான் மாசம் 15,000 கொடுக்கணும். இப்ப கொடுத்துட்டு தான் வந்தேன். சட்டென பாலு முகம் மாறிவிட்டது. அவங்களுக்கு வேற பணம் வர்றதா சொன்னியே? பென்ஷன் 6,000 வரும், வாடகையே 8,000. ஊறுகாய் சிப்ஸ் பிசினஸ் பணம் வராதா? அவங்களுக்கு உழைக்க உடம்புல தெம்பு வேண்டாமா? ஒரு ஆளுக்கு எதுக்கு இத்தனை பெரிய வீடு? என்ன பேசுறீங்க? வீட்டுல உள்ள பொருட்களை எங்க கொண்டு போய் போடுறது? மேலும் பொண்ணுங்க வந்தா தங்க இடம் வேண்டாமா? நான் கொடுக்கிற பணம் போதும். 15,000 பெரிய தொகை சுரேகா. என்னைக்கும் கொடுக்க முடியுமா உன்னால? தாராளமா முடியும். 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்ட திட்டம் போடும்போது மாசம் 15,000 தர முடியாதா? நம்ம குடும்ப பட்ஜெட் 50ங்கிறது 65ன்னு இருக்கட்டும். சரி, என்ன ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீ கொடுத்திருக்கலாம். சுரேகாவுக்கு சுருக்கின்றது. நிமிர்ந்து பார்த்தாள். எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்யறது எப்பவுமே நல்லது, இல்லனா கஷ்டம். உங்ககிட்ட அனுமதி கேட்டுட்டு செய்யணும்னு சொல்றீங்களா? நிச்சயமா அதுதானே முறை. என் அம்மாவுக்கு நான் செய்யக்கூட அனுமதி எல்லாம் கேட்கணுமா? அதுதானே நியாயம். ஏன்னா நான் உன் கணவன் இல்லையா? முகம் சிவந்து விட்டது சுரேகாவுக்கு. கல்யாணத்துக்கு முன்னாலேயே கூட இதை நீங்க என்கிட்ட சொல்லி இருக்கலாம். இன்னும் கடுப்பு அதிகமாகிவிட்டது சுரேகாவுக்கு. ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லனா இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி இருப்பீங்களோ? என்ன சுரேகா பேசுற? ஆமா, முன்னாலேயே அனுமதி வாங்கணும்னு அதுதானே அர்த்தம்? குரலில் ஒரு கொந்தளிப்பு இருந்தது. பாலு மெல்ல எழுந்தான். எதுக்காக இதை நீ கோபமா எடுத்துக்கிற? கோபப்படாம எப்படி? எங்க அப்பாவும் போய் எங்களை வளர்க்க எங்க அம்மா பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்ல. இந்த MCA படிப்பு எனக்கு யார் கொடுத்தது? எங்க அம்மா. அவங்க உழைப்புல கிடைச்ச டிகிரி இது. நான் மறுக்கல சுரேகா. எல்லா குடும்பத்திலையும் பெத்தவங்க கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது இயல்புதானே. இதுல தியாகம் என்ன இருக்கு? நான் தியாகம்னு சொல்லல. அம்மா எனக்கு செஞ்சது கடமைனா அதே கடமை எனக்கும் இருக்கு இல்லையா? சரி சுரேகா, எனக்கும் தான் கடமை இருக்கு, செய்யுங்க. யார் தடுத்தாங்க? நான் உங்களை கேள்வி கேட்டேனா? கேட்டா தப்பில்ல. நான் நிதானமா பதில் சொல்லுவேன் சுரேகா. உன்ன மாதிரி கோபப்பட மாட்டேன். நீ உங்க அம்மாவுக்கு கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்லலையே. சொல்ல முடியாது. எங்க அம்மாவுக்கு நான் செய்யறத வேண்டாம்னு தடுக்கிற உரிமை யாருக்கும் இல்ல. அது என் கடமையும் கூட. நீ பேசுறது உன் கணவன் கிட்ட. புரியுது. அந்த கணவனுக்கு என்ன தந்தது எங்க அம்மா தான். முதல்ல அவங்க தான். மேலும் நான் உங்க பணத்தை எங்க அம்மா செலவுக்கு கேட்கலையே. என் வருமானத்துல ஒரு பகுதியை எங்க அம்மாவுக்கு நான் தர யாரோட அனுமதியும் அவசியம் இல்ல. பாலு முகத்தில் சிரிப்பு நின்றது. குட் நைட். சுரேகா படுத்துவிட பாலு எதுவும் சொல்லாமல் எழுந்து வெளியேறினான். கனகா அம்மா மெதுவாக எழுந்து குளித்து முடித்தாள். சுரேகா ஆபீஸுக்கு போகும்போது கனகாவுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கும். இப்போது அந்த வேலைகள் எதுவும் இல்லை. வழக்கமாக ஊறுகாய் பாட்டில் வாங்கிக் கொள்ளும் ராமு உள்ளே நுழைந்தார். வாங்க சார். அன்றைய ஊறுகாய் பாட்டில்களை வாங்கிக் கொண்டார். கனகா அம்மா, இந்த ஏரியால நல்ல ஹோட்டல் இல்ல. நீங்க ஒரு மெஸ் ஆரம்பிச்சா காலையில டிஃபன், மத்தியான சாப்பாடு, ராத்திரி உணவுன்னு 3 வேளைக்கும் 100 பேருக்கு ஆர்டர் இருக்கு. பேக்கேஜ் மாதிரி பேசிடலாம். அட, வேலைக்கு 4 பேரை வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுங்க. அப்ப கூட 1 லட்சம் நிக்குமா? மொட்டை மாடியில பந்தல் மாதிரி போட்டு நடத்துங்க. வீட்டு ஓனருக்கு கூடுதலா பணம் கொடுங்க. நல்லா யோசனை பண்ணுங்க. திறமை இருக்கு, நல்ல ருசியா தர்றீங்க. யோசிக்க கூடாதா? கனகாவுக்கு பிரமிப்பாக இருந்தது.
எல்லா செலவும் போக 1,00,000 ரூபாய் நிக்குமா? பெரிய அதிகாரிகள் கூட பார்க்க முடியாத பணம். என்ன யோசிக்கிறீங்க? நல்ல நாள் பார்த்து தொடங்கிடலாமா? எதுக்கும் நாளைக்கு சுரேகாவை ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவெடுக்கலாம். மூத்த பொண்ணு சாந்திக்கும் சொல்லிடுறேன். சரிங்கம்மா. பாலு காலையில் சீக்கிரமே எழுந்து குளித்து புறப்பட்டான். தாமதமாக எழுந்தாள் சுரேகா. சுரேகா, நான் கொஞ்சம் சீக்கிரம் புறப்படணுமே. சரிங்க, நான் இப்ப வர முடியாது. சமையல்காரம்மா ஓடி வந்தாள். தம்பி, 10 நிமிஷத்துல டிஃபன் ரெடி ஆகும். இல்லம்மா, எனக்கு நேரமாச்சு, வெளியில பாத்துக்கிறேன். போய்விட்டான். அம்மா, உங்களுக்கு? எனக்கு ரெடி பண்ணுங்க, நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். சுரேகா நிதானமாக குடிக்க போனாள். லேசாக உறுத்தியது. கல்யாணத்துக்கு முன்னாலேயே என்கிட்ட இதை நீ சொல்லி இருக்கலாம். அதாவது எதை செய்தாலும் நீ என்னிடம் சொல்லிவிட்டு தான் செய்ய வேண்டும். இது ஆளுமையா, ஆணாதிக்கமா, அகங்காரமா, இல்லை மூன்றுமா? MCA வரை படித்து பெரிய பதவியில் இருக்கும் பெண் நான். கை நிறைய சம்பளம். இதுவரை பிறந்த வீட்டில் இருந்தவள். என் அம்மாவுக்கு செய்ய அடுத்தவர் அனுமதி எதுக்கு? அவர் என் கணவனாகவே இருந்தாலும் எனக்குன்னு ஒரு சுதந்திரமும் கடமை உணர்வும் இல்லையா? பாலு பேசியது வெகு இயல்பாக இருந்தாலும் ஒரு சுயநலக்காரனின் பிடியில் சிக்கிக் கொண்டு விட்டோமோ என கலவரமாக இருந்தது. கோபம் அதிகமாக வந்தது. குளியலை முடித்து சாப்பிட உட்கார்ந்தார். பொங்கல், வடை, சட்னி, சாம்பாருடன் தயாராக இருந்தது. மெதுவாக சாப்பிட்டாள். போன் அடித்தது. அம்மாதான். சொல்லுமா, நீ இந்த பக்கம் வருவியா? ஏமா, உனக்கு உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா. சாந்தியும் இன்னைக்கு வர்றேன்னு சொன்னா. நீயும் வர்றியா? அக்கா எப்ப வர்றா? காலையில 11 மணிக்கு. சரி, நானும் வரேன். 10:30 மணிக்கு புறப்பட்டு விட்டாள். அம்மா வீட்டுக்கு வந்தபோது சாந்தி அப்போதுதான் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தாள். சுரேகா, நீயும் வந்துட்டியா? கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள் சகோதரிகள். பரஸ்பர குசல விசாரிப்பு. அம்மா மோர் கொண்டு வந்து தந்தாள். சூப்பர்மா, உன்ன மாதிரியே மோர் தயாரிக்க யாராலும் முடியாது. சுரேகா, தந்தூரி ஐட்டங்கள் கூட அம்மா அசத்துறாங்க. சமையல்ல அம்மாவுக்கு ஈடுபாடு அதிகம். கனகா சிரித்தாள். எதுக்கு எங்க 2 பேரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட? சொல்லுமா. கனகா ராமு சொன்ன சகல விவரங்களையும் ஒன்று விடாமல் சொன்னாள். சாந்தி வாய் பிளந்தாள். எல்லாம் போக உனக்கு மாசம் 1,00,000 நிக்குமா? அக்கா, அப்படியெல்லாம் கனவு காணாதே. இல்ல சுரேகா, அது நடக்கும். அம்மா சொல்ல. அது கடுமையான வேலைமா. உனக்கு உடம்பு ஒத்துக்கணுமே. நான் உழைக்கிறேன்மா. அப்படி என்ன அவசியம் உனக்கு? யாருக்காக கஷ்டப்படணும்? ஏண்டி, நாம 2 பேரும் இல்லையா? அக்கா முந்த என்னக்கா நீ பேராசப்படுறியா? அம்மா படுத்த படுக்கை ஆயிட்டா என்ன செய்வ? நீ வந்து செய்வியா? என்னடி சுரேகா இப்படி பேசுற? அம்மா பேசினாள். 2 நாளைக்கு ட்ரையல் நடத்த போறேன். 10 பேருக்கு. அதுல முடிவெடுத்துடலாம். நீ சொன்னா கேட்க மாட்ட. அப்படி இல்லம்மா. அம்மா வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு இருக்காத. அதான் நான் சம்பாதிக்கிறேன்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத என்றாள் சுரேகா. சரி, நீ சம்பாதிச்சாலும் அம்மாவுக்கு அள்ளி கொடுக்க முடியுமா? அம்மா கனகா குறுக்கிட்டாள். ஏண்டி அப்படி சொல்ற? சம்பளம் வாங்கினதும் சுரேகா இங்கேதான் வந்தா. 15,000 தந்தா. மாப்பிள்ளை கிட்ட கூட சொல்லல. அப்படியா? அப்புறம் போய் சொன்னியா? மாப்பிள்ளை என்னமா சொன்னார்? நான் கேட்கவே இல்ல. சுரேகாவிடம் பதில் இல்லை. சாந்தி சிரித்தாள். சந்தோஷமா சம்பளம் முழுசையும் குடேன்னு சொல்லிடுவாரா? ஒரு காலம் இல்ல. எந்த ஆம்பளைக்கும் பொண்டாட்டி தன் வீட்டுக்கு செய்யறது கண்டிப்பா பிடிக்காது. அத்தனை பரந்த மனசுள்ள ஆம்பளைங்க இங்க பிறக்கல. அதை பற்றி நான் கவலைப்படல. அப்படின்னா பிடிக்கலன்னு தானே அர்த்தம்? விடேமா, நான் சம்பாதிக்கிறேன். அதுக்கு மத்தவங்க அனுமதி எதுக்கு? அவசியம் இல்ல. என்னடி இப்படி பேசுற? அவர் உன் கணவன். இதன் காரணமா உங்க 2 பேருக்கும் மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு வரக்கூடாது. அவர்தான் உனக்கு முக்கியம். என்னடி சொன்னார்? எதையும் தடுக்கலமா.
என்கிட்ட சொல்லிட்டு ஏன் செய்யலன்னு கேட்டாரு. அது நியாயம் தானே? எது நியாயம்? நான் யாருக்கும் அடிமை இல்ல, அத நீ புரிஞ்சுக்கோ. சுரேகா, நீ விட்டு கொடுத்துறாத, உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு என்று நிறைய பேசி தன் தங்கையை ஏத்தி விட்டாள். நீ சும்மா இருடி. உங்க அப்பாவும் போய் உங்க 2 பேரையும் வாழ வைக்க நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்ல. அதையெல்லாம் தொலைச்சிட்டு இங்க வந்து நிக்க போறீங்களாடி? இது வாடி நீங்க எனக்கு காட்டுற மரியாதை. அம்மா கொஞ்சம் இருடி. அம்மா உள்ளே போய் திரும்பினாள். நீ கொடுத்த 15,000 இந்தா புடி. என்னம்மா நீ என்ன அவமானப்படுத்துறியா? இல்ல சுரேகா, நீ நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன். இத திரும்ப எடுத்துக்கோ. மாப்பிள்ள புண்படாத வகையில பேசு. எனக்கு உழைப்பு இருக்கு. மெஸ் நடத்த ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். எனக்கு அதுதான் முக்கியம். சுரேகா அப்படியே நின்றாள். பாலு 8 மணிக்கு வந்தான். காலை முதலே பாலு மூட் அவுட்டாதான் இருந்தான். பிறகு படிப்படியாக தன்னை மாற்றிக்கொண்டான். இப்போது இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டான். 2 பேருமாக சேர்ந்து இரவு உணவை சாப்பிட்டார்கள். பிறகு பெட்ரூமுக்கு வந்தார்கள். நாளைக்கு அப்பா அம்மா வந்துடுவாங்க. ஏதாவது போன் பண்ணினாங்களா? இல்லங்க. நீ லேட்டா ஆபீஸ்க்கு போனியா? இல்ல, எங்க அக்கா வர்றான்னு அம்மா போன் பண்ணினாங்க. நானும் லீவு போட்டுட்டு போனேன். என்ன விசேஷம்? சொல்லும்படியா எதுவும் இல்ல. எழுந்து போய் பேக்கை திறந்து பணத்தை எடுத்து வந்தாள். நேத்து அம்மாவுக்கு நான் கொடுத்த 15,000 பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. சுருக்கின நிமிர்ந்தான் பாலு. ஏன் கொடுத்தாங்க? சுரேகா பதிலே சொல்லவில்லை. நமக்குள்ள நடந்த பேச்சுவார்த்தைய நீ அப்படியே உங்க அம்மா கிட்ட ஒப்புவிச்சியா? விடுங்க, உங்களுக்கு பிடிக்கல. நான் எதுக்கு கொடுக்கணும்? பணம் திரும்ப வந்தாச்சு, அவ்வளவுதான். பாலு விசுக்கென எழுந்து விட்டான். நீ என்ன உங்க அம்மா கிட்ட கேவலப்படுத்திட்டு இங்க வந்திருக்கியா? உங்க அக்காவும் இருந்திருக்காங்க. என்னை பத்தி உங்க அம்மா அக்கா என்ன நினைப்பாங்க? என்னால இதை ஜீரணிக்கவே முடியல. இனி என்னை எப்படி மதிப்பாங்க உங்க வீட்ல? அவங்க முகத்துல நான் எப்படி முழிக்க முடியும்? நீ படிச்சவதானே சுரேகா? உனக்கு அடிப்படை நாகரிகம் கூட தெரியாதா? நம்ம பெட்ரூம்ல நடந்த பேச்சுவார்த்தை அப்படியே வெளியில போயிருக்குன்னா இதை விட ஒரு மனைவி கணவனை கேவலப்படுத்த முடியாது. முகம் சிவந்து வார்த்தைகள் படபடத்து தெரித்தன. அவனால் அங்கு உட்கார முடியவில்லை. ஒரு மாதிரி கொதித்து போயிருந்தான். இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் அவமானப்பட்டதே இல்லை. உன்னை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. என்ன பேசுறீங்க பாலு? சாரி சுரேகா, இத நான் எதிர்பார்க்கல. ஒரு கணவன் கூட பார்க்காம இத்தனை தீவிரமா இருக்க. எது தீவிரம் பாலு? பாலு, நீங்க இத்தனை பேசும்போது நானும் பேசித்தான் ஆகணும். படிச்ச சம்பாதிக்கிற ஒரு பெண் இத்தனை நாள் தன்னை ஆளாக்கின ஒரு தாய்க்கு பணம் குடிக்க நினைச்சது அது தப்பா? அதுவும் எங்களுக்கு அப்பா இல்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய நான் அனுமதி கேட்கணுமா? இத சொல்ல நீங்க யோசிக்கல, வெக்கப்படல. சுரேகா, நான் இயல்பா சொன்னேன். மனசுல எதையும் வச்சுட்டு பேசல. எப்படி இயல்பா சொல்லுவீங்க? சுரேகா கொந்தளித்தாள். நிறைய பேசினாள். காலம் மாறி போச்சு. கணவனுக்கு இணையான மனைவியும் சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு. தன் மனுஷங்களை மட்டும் மனைவி மதிக்கணும்னு அவன் நினைக்கிறது இனி செல்லாது. நிறுத்து சுரேகா, அப்படி யாரும் சொல்லல. நீங்க வந்ததுல இருந்து ராணி மாதிரி இருக்க. எந்த வேலையும் உனக்கு இல்ல. எங்க அம்மா முந்தானைய புடிச்சுக்கிட்டு நானும் நிக்கல. நம்ம எதிர்காலத்துக்காக நான் திட்டம் போட்டேன். நீ இந்த அளவுக்கு கொதிச்சு போகும்படியா எதுவும் தப்பா நான் நடக்கல. ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணி இருக்கலாமேன்னு தான் என்னோட சங்கடம். அதை எதுக்கு உங்ககிட்ட நான் சொல்லணும்னு தான் நான் கேக்குறேன். எங்க அம்மாவுக்கு செய்ய நான் யாரை கேட்கணும் என மீண்டும் ஆரம்பித்தாள். பாலு எழுந்தான். மனைவியா வந்தவள் முழுமையா எனக்கு சொந்தம்னு நம்பினேன். அது தப்பு. நீ உன் இஷ்டம் போல இருக்கலாம். நான் எதுவும் கேட்க மாட்டேன். இனி பேச எதுவும் இல்ல. குட் நைட். வெளியே வந்து ஹாலில் சோஃபாவில் படுத்து விட்டான். தண்ணீர் குடிக்க எழுந்து வந்து சமையல்காரி மல்லிகா பாலு சோஃபாவில் வந்து படுப்பதையும் கவனித்தாள். சுரேகா எழுந்து வரும்போது பாலு புறப்பட்டு கொண்டிருந்தான்.
இன்றும் வீட்டில் சாப்பிடவில்லை. சுரேகாவிடம் சொல்லிக் கொள்ளவில்லை. புறப்பட்டு விட்டான். உனக்கு இத்தனை ஆவேசம்னா நானும் குறைஞ்சவள் இல்லை. சுரேகா ஆவேசப்பட்டாள். வெளியே வந்து காரை எடுத்த பாலு தடுமாறி போனான். நேற்று முதலே ஒரு குற்ற உணர்ச்சி குடைந்து கொண்டே இருந்தது. சுரேகாவிடம் கோபம் இருந்தாலும் அவளது அம்மா கனகாவை நினைக்க பாவமாக இருந்தது. பணம் கையில் அதிகம் இல்லை. தனியான பெண்மணி வேறு. பணத்தை திருப்பி தரும் அளவுக்கு நிலைமையை சுரேகா கொண்டு வந்து விட்டாள். மனசு எந்த அளவுக்கு புண்பட்டிருக்கும். இதையெல்லாம் நான் ஏன் யோசிக்கவே இல்லை. உடனடியாக ஏடிஎம் சென்று 20,000 பணத்தை எடுத்துக்கொண்டு சுரேகாவின் அம்மா வீட்டிற்கு விரைந்தான். உப்பு பெறாத ஒரு சங்கதி கணவன் மனைவிக்கு நடுவில் விரிசலை உண்டாக்கிவிட்டதே. இது தப்பல்லவா? நானும் அடக்கி வாசித்திருக்க வேண்டும். சுரேகாவும் இந்த அளவுக்கு பேசி இருக்க கூடாது. ஈகோ புகுந்து விட்டது நடுவில். வீட்டை அடைந்து விட்டான் பாலு. தன் மாமியாரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். நடந்த விவரங்களை எடுத்து சொன்னான். நீங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டதா சுரேகா சொன்னா. ஊசியால குத்தின மாதிரி இருந்ததுமா. ஐயோ மாப்பிள்ள, உங்களை புண்படுத்தணும்னு அந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்கல. பக்குவமா மாப்பிள்ளை கிட்ட பேசுன்னு சொல்லி கூட அனுப்பினேனே. அந்த புத்தி கெட்டவ உங்ககிட்ட என்ன சொன்னா? இவளுக்கு முன்கோபமும் படபடப்பும் ரொம்ப அதிகம். மாப்பிள்ள, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். சத்தியமா உங்களை அவமதிக்கணும்னு அப்படி நான் செய்யல. ஆனாலும் எனக்கு மனசு பொறுக்கல. அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ஓடி வந்தேன். எங்க அம்மாவை தூக்கி வச்சுக்கிட்டு உங்களை மட்டம் தட்டணும்னு நான் நினைக்க மாட்டேனே. வேண்டாம் என்று சொல்லியும் கேட்காமல் பாலு கனகாவின் கைகளை பிடித்து அந்த பணத்தை திணித்தான். அம்மா, என்ன நீங்க மாப்பிள்ளையா நினைக்க வேணாம், மகனாவே நம்பலாம். நான் இங்க வந்தத, பணம் தந்தத சுரேகா கிட்ட சொல்ல வேண்டாம். கனகாவின் கண்கள் கலங்கின. ஏன் மாப்பிள்ள, அவ விரும்பினதை நீங்க செஞ்சுட்டா அவ சந்தோஷப்பட மாட்டாளா? அம்மா, உங்க மகளை பத்தி இப்படி நான் பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவளுக்கு ஈகோ அதிகம். அதை இந்த 2 நாள்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மாவுக்கு செய்ய நீ யாருன்னு கேப்பா. ஏன் பாலு கிட்ட பணம் வாங்கினேன்னு உங்களை சத்தம் போடுவா. ஒரு தடவை கேள்வி கேட்டுட்டீங்க. இனிமேலும் நான் பணம் தரல, இது என் தன்மான பிரச்சனைன்னு சண்டை போடுவா. நான் சொல்றது சரிதானே? ஆடி போனால் கனகா 100க்கு 100 சரி. எத்தனை துல்லியமாக ரேகாவை எடை போட்டு விட்டான் பாலு. அதுவும் குறுகின காலத்தில். கமகமான மனம் வருதே. ஆமா, டிஃபன் ரெடி ஆகுது தம்பி. நான் ஒரு மெஸ் தொடங்க போறேன் என ஆரம்பித்து சகல விவரங்களையும் ஒன்று விடாமல் கனகா சொல்ல, வெரி குட், நல்ல ஐடியா. ஆனா உங்க உடம்புல தெம்பு இருக்கா? தெம்பு வந்துடும் தம்பி. ஏற்கனவே உழைச்ச உடம்பு. ஓஞ்சு உட்கார நினைக்காது. பொறுப்பான உழைக்கிற ஆசை உள்ளவங்களை தேடி பிடிக்கணும். நானும் தேடுறேம்மா. இன்னைக்கு ட்ரையல் மாதிரி பார்த்துட்டு ருசி பிடிச்சிட்டா அப்புறமா பேசிக்கலாம்னு இருக்கோம். டிஃபன் தரட்டுமா? நீங்களும் ருசி பார்க்குறீங்களா? சரிம்மா. பாலு சாப்பிட்டான். பிரமாதம். அம்மா, நீங்க நடத்துங்க. நிச்சயமா உங்க மெஸ் பெருசா ஜொலிக்கும். இதையெல்லாம் நீங்க தான் செஞ்சீங்களா? ஆமா தம்பி. வேலைக்கு வர்றவங்களுக்கு இதே ருசிய, இதே பதத்தை கத்து கொடுக்கணும். முடியுமா? நிச்சயமா முடியும். அம்மா, இப்ப முதல் இதுல என் பங்கும் உண்டு. இப்ப நான் கொடுத்த 20,000 இதுக்கு நீங்க போடுற மூலதனமா இருக்கட்டும். சரி தம்பி, இந்த மெஸ்ஸை நீங்க நடத்த எல்லாவித ஒத்துழைப்பும் நான் தாரேன். இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பிள்ளை கிடைத்து நான் கொடுத்து வச்சிருக்கேன். இதை என் மகள் சுரேகா புரிஞ்சுக்கணும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். நிச்சயமா இருப்போம். அவ கோபப்பட்டாலும் நான் அனுசரிச்சு போறேன், இந்த அம்மாவுக்காக. பாலு புறப்பட்டான். பாலுவின் அம்மா அப்பா பிற்பகல் 1 மணிக்கு வீட்டுக்கு வந்து விட்டார்கள். ஒரு சில மணி நேரம் கழித்து சமையல்காரி அம்மாவிடம் விஷயத்தை தெரிவித்தாள். மாமியார் வேணிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இதை உடனடியாக கணவரிடம் சொல்லியாக வேண்டும். பிரச்சனை சிறியதாக இருக்கும் போதே அதை தீர்த்துவிட வேண்டும் என்ற முடிவுடன் கணவனிடம் இதை பகிர்ந்து கொண்டாள். இதையெல்லாம் கேட்ட பாலுவின் அப்பா, இப்படி இருக்க கூடாதே. கல்யாணமான புதிது, வீட்டில் அம்மா அப்பா வேற இல்ல. எத்தனை வேகம் இருக்கும். எதுக்காக தனியா படுக்கணும்? இந்த பிரச்சனைய முளையிலே கிள்ளி எறியணும்.
என்றதும், என்னங்க, நீங்க பாலு கிட்ட பேசுங்க, நான் சுரேகா கிட்ட என்னன்னு கேக்குறேன். நிதானமா பேசு வேணி, நாம ஒண்ணு கேட்க அது வேற ஒரு பிரச்சனையை உருவெடுத்துடக்கூடாது. மிகவும் ஜாக்கிரதையா வார்த்தைகளை கையாள வேண்டும் என ஆலோசனைகளை கூறி அனுப்பி வைத்தார். சரிங்க. பாலு வந்ததும் அப்பா தன் அறைக்கு அழைத்து மகனிடம் பேச தொடங்கினார். சமையல்காரி சொன்னதை அவனிடம் கூறி, என்ன பிரச்சனைப்பா? எதுவா இருந்தாலும் ஒரு நண்பனா நினைச்சு என்கிட்ட நீ சொல்லலாம் என்று அப்பா கூற பாலு மௌனம் சாதித்தான். மேலும் அப்பா கேட்க பிரச்சனை என்னவென்று சொல்ல ஆரம்பித்தான். தப்புடா பாலு, இந்த காலத்துல சம்பாதிக்கிற நிறைய படிச்ச பெண்களுக்கு தன்னம்பிக்கை தன்மானம் ரெண்டுமே அதிகம். அவ சுதந்திரத்தை நீ உடைக்கிறது அவ நினைச்சிட்டா, அதுதான் பிரச்சனை. இல்லன்னு நான் சொல்லிட்டேனே. இத பாருப்பா, இப்ப எல்லாம் கணவன் மனைவியா இருந்தாலும் காசு பணம்னு வரும்போது வேற மாதிரி இருக்காங்க. மத்தவங்க தலையிட்ட யாரும் விரும்புறதில்ல. உங்களுக்கு மட்டும் சொல்றேன்ப்பா. அதன் பிறகு மறுநாளே காலையில போய் என் மாமியார் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். 20,000 பணம் கொடுத்தேன். மனசு விட்டு பேசினேன். அவங்க எத்தனை நல்லவங்க தெரியுமா? ஒரு தாய்க்கு மேல பாசம் காட்டுறாங்க. ரொம்ப நல்லது, உங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சே. இல்லப்பா, இத நான் சுரேகா கிட்ட சொல்லல. எதுக்கு பணம் கொடுத்தீங்கன்னு கேப்பா. சரி விடு, பேசி சரி பண்ணிக்கலாம். இந்த நேரம் உங்க அம்மா சுரேகா கிட்ட பேசியிருப்பா, எல்லாம் சரியாயிடும். இருவரும் பேசி முடித்து ஹாலுக்கு வர அம்மா கண்கலங்கியபடி சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள். என்னம்மா, என்னாச்சு? சுரேகா எங்க? அவ படுத்துட்டா. என்னம்மா முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணுமில்ல. அருகில் வந்தான் பாலு. அம்மாவை உற்று பார்த்தான். சுரேகா கூட பேசுறதா அப்பா சொன்னாரே, சொல்லுமா, ஏதாவது பிரச்சனையா? சில சமயம் உங்க அம்மாவும் ஏடா கூடமா பேசுவா. இல்லங்க, அப்படி தப்பா நான் எதுவும் பேசல. சொல்லும் போது குரல் இடறி கண்களில் நீர் வந்தது. என்னம்மா, ஏன் அலற? எதுவானாலும் சொல்லு. நான் மெதுவா பேச ஆரம்பிச்சு அவகிட்ட நிதானமா தான் கேட்டேன். எதுக்கு சுரேகா? பாலு வெளியில் போய் படுத்தான். படக்கென திரும்பிய சுரேகா, உங்களுக்கு எப்படி இது தெரிஞ்சது? சமையல்காரி சொன்னா. அவ தண்ணி குடிக்க எழுந்து வரும்போது பாத்திருக்கா. இடியட், இது குடும்ப விஷயம். இந்த மாதிரி ஒரு சங்கதிய பார்த்த உடனே உங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டாளா? அவ மேலே கோவப்படாத. ரொம்ப வருஷங்களா அவ இந்த வீட்ல இருக்கா. பாலுவ தூக்கி வளர்த்தவ. அவனுக்கு ஒரு அம்மா மாதிரி. இருக்கட்டும், அதுக்காக அவங்கள நான் மாமியார்னு நினைச்சுக்க முடியுமா? படக்கென கேள்வி வந்து விழ வேணி ஆடி போனாள். சமாளித்து கொண்டாள். சரி, அவளை விடு. இப்ப நான் கேக்குறேன், எதுக்காக அவன் வெளியே போனான்? அந்த அளவுக்கு என்னமா பிரச்சனை? சுரேகா முகம் சிவந்து விட்டது. எதுவானாலும் சொல்லுமா, உனக்கு நான் அம்மா மாதிரி தான், புரியுதா? வெடுக்கென திரும்பினாள் சுரேகா. எங்க அம்மா இதை கேட்டிருந்தா நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். என்ன சொல்ற? இத பாருங்க, நீங்க பெரியவங்க, எனக்கு மாமியார். உங்களுக்கெல்லாம் நாகரிகமே இல்லையா? யார் எங்க படுக்கிறாங்க ஏன்னு ஆராய்ச்சி செய்வீங்களா? அந்தரங்க சங்கதியை விமர்சிக்க பெத்தவங்களுக்கு கூட உரிமை இல்லைன்னு நீங்க உணரலையா? இந்த மாதிரி கேட்கறது அநாகரிகம்னு தோணலையா உங்களுக்கு? நிலை குலைந்தாள் வேணி. அத்தனை கேள்விகளும் கடுமையாக வெளியே வந்து விழுந்தன. ஊசி குத்துவதை போல உடம்பு முழுக்க சுருக் சுருக்கென ஏறியது. மனசெல்லாம் ரணமானது. சுரேகா உள்ளே போய்விட்டாள். கண்ணீருடன் நிமிர்ந்தாள் வேணி. உங்ககிட்ட இந்த மாதிரி சுரேகா பேசினது ரொம்ப தப்புமா. நான் இதை விட போறதில்ல. டே இருடா, அவசரப்படாத. ஏற்கனவே என் மதிப்பு சரிஞ்சாச்சு. இப்ப உன்கிட்ட நான் போட்டு கொடுத்தேன்னு பழியும் சேரணுமா? இதை இப்படியே விட்டுடு. இல்லம்மா, எனக்கே அவ கூட நிம்மதியா வாழ முடியும்னு நம்பிக்கை இல்ல. இத்தனை குறுகிய மனசு படைச்ச ஒரு பெண் கூட நான் மட்டும் எப்படி வாழ்வேன்? அப்படி சொல்லாதப்பா. அதுக்காகவா நாங்க இத்தனை பாடுபட்டோம்? அப்பா அருகில் வந்தாள். சரி சரி, இதை இப்ப ஆற போடுங்க. எதுக்குப்பா? சொல்றத கேளுடா பாலு. சில பிரச்சனைகளை விடாம புடிச்சிட்டு பேசினா தீர்வு கிடைக்காது. விட்டுறா. சொன்னது மருமக தானே, அவ இந்த வீட்ல ஒருத்தி தானே, பெருசா எடுத்துக்காத வேணி. அப்பா சொல்றது நியாயம்தான்.
அந்த நேரத்துல அவளோட வார்த்தைகளோ வீரியம் தாங்காம நான் நொந்து போயிட்டேன். இப்ப தெளிஞ்சிட்டேன். இதுக்காக நீ அவகிட்ட சண்டை போடாத. நீ வெளியில வந்து படுத்தது தப்பு, அம்மா சொன்னாள். பாலு நெகிழ்ந்து போனான். நல்ல அப்பா அம்மா, மாமியார் அதை விட நல்லவர்கள். கோளாறு முழுக்க சுரேகாவிடம்தான். படிப்படியாக மாற்ற வேண்டும். அறைக்கு வந்தான். ஒரு தாயை கடும் சொற்களால் புண்ணாக்கிவிட்டு வந்தவளுக்கு தான் பேசியது தப்பு என்றே தோன்றவில்லையா? எப்படி இந்த மாதிரி உறங்க முடிகிறது? சுரேகா காலையில் சீக்கிரமே எழுந்து குளித்து பெட்டியில் கொஞ்சம் துணிமணிகளை எடுத்து வைத்துக் கொண்டு கிளம்பிவிட்டாள். எங்க பயணம் என்று பாலு இயல்பாக கேட்க, எங்க அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் நான் இருந்துட்டு வாரேன். சுரேகா, நம்ம இன்னும் மறு வீட்டுக்கு கூட போகல. அதுக்குள்ள பெட்டியை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறது நாகரிகம் இல்ல. பின்ன எது நாகரிகம்? உங்க அம்மா கேட்டதுதான் நாகரிகமா? அம்மா எதுவும் தப்பா கேட்கலையே. நம்ம மேல உள்ள அக்கறையில தானே கேட்டாங்க. எனக்கு பிடிக்கல. அவங்க இத கேட்டத என்னால ஜீரணிக்கவே முடியல. உங்க அம்மா கேட்டா அதையும் நான் பொறுத்துக்க மாட்டேன். அம்மாவுக்கும் அதே மரியாதை தான். வேணி இடைமறித்தாள். நான் பேசினதுதான் பிரச்சனைக்கு காரணமா இருந்தா என்ன மன்னிச்சிடுமா என்று மாமியார் மன்னிப்பு கேட்க, மாமனார் வந்து, உனக்கு பிடிக்காதது இனிமே இந்த வீட்டுல நடக்காதுமா, நீ உள்ள போ என்று சொல்ல, எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல், நான் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், நான் போறேன், கிளம்பி விட்டாள். ஆனாலும் சுரேகாவுக்கு திமிருதாண்டா. அம்மா சொல்ல, வேணி பேசாம இரு என்று அப்பா அதட்ட, நீங்க சும்மா இருங்கப்பா, இத கூட சொல்லலனா எப்படி? பாலு தன் மாமியாருக்கு போன் செய்து சகலத்தையும் கூறினான். நான் பாத்துக்கிறேன் மாப்ள, நீங்க கவலைய விடுங்க என்று கட் செய்தாள். வேணி அருகில் வந்தாள். பாலு, நீ அவங்க கிட்ட இத்தனை சுதந்திரமா பேசுறியே, ஆச்சரியமா இருக்கு. அவங்க ரொம்ப நல்லவங்க. 2 பெண்களை ஆளாக்க என்ன பாடுபட்டிருக்காங்க தெரியுமா? மனுஷ உணர்வுகளை புரிஞ்சவங்க, கடுமையான உழைப்பாளி. சுரேகா ஆட்டோவில் போய்விட்டு வாசலில் இறங்கினாள். எங்க மாப்பிள வந்திருக்காரா? இல்லம்மா என்று சொல்லி பிரச்சனைகள் அனைத்தையும் கூறினாள். கனகா அவளை நெருங்கினாள். ஏற இறங்க பார்த்தவள், அடிச்சிருப்பேன், இப்ப நீ அடுத்தவன் மனைவி, உன்னை தொட எனக்கு உரிமை இல்ல. என்ன உளர்ற? உளறடி. உன் மாமியார் கிட்ட பேசக்கூடாததை பேசிட்டு அத வெக்கம் இல்லாம என்கிட்ட வந்து சொல்றியா? என்ன பேசுற நீ? ஒரு பிள்ளை தனியா வந்து படுத்த சங்கதி ஒரு தாய்க்கு தெரியும் போது அவ பதறாம இருப்பாளா? என்னம்மா பிரச்சனைன்னு மருமகள் கிட்ட கேட்டாதான் அவ நிஜமான தாய். நீ ஒரு மனுஷியாடி. பக்குவமா உன்னை கணவன் கிட்ட பேசுன்னு நான் சொன்னதை மதிக்காம பணத்தை அவர்கிட்ட நீ கொடுத்தப்ப அவர் கொதிச்சு போனதுல என்னடி தப்பு? நீ ஆரம்பிச்சு வச்ச ஆட்டம் தான் இது. அவங்க யாரும் தப்பா நடக்கல. கனகா படபடவென பொரிய சுரேகா ஆடி போனாள். படிச்ச ஆணவமா, அழகுங்கிற அகங்காரமா, இல்ல பெரிய உத்தியோகம் பார்க்கிற திமிரா? எதுடி உன்னை இந்த மாதிரி நடக்க வச்சிருக்கு? கடவுளே, என் உடம்பெல்லாம் இப்படி பதறுதே. அம்மா, நீ பேசாதடி. ஒரு வார்த்தை கூட நீ பேசாத. இப்பவே புறப்படு. உன் கூட நானும் வாரேன். அவங்க காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டு உன்னை அவங்க கிட்ட நான் ஒப்படைச்சிட்டு வர்றேன். வா இப்பவே. கணவனுக்கு அடங்காம மாமியார அவமதிச்சிட்டு வர்ற பொண்ணுக்கு இந்த வீட்டுல இடமில்ல. என்ன சொல்ற? நீ போகலாம்னு சொல்றேன் சுரேகா. அம்மா, விளையாடுறியா? இல்ல, விதி உன் கூட விளையாடாம தடுக்கத்தான் இத சொல்றேன். போதும், நிறுத்து. அம்மாவின் இந்த பேச்சை கேட்டு அதிர்ந்து போனாள் சுரேகா. மீண்டும் தன் கணவர் வீட்டுக்கு செல்ல ஆட்டோவில் ஏறி கிளம்பினாள். வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த வேணி மருமகளை பார்த்து ஓடி வந்தாள். வாமா சுரேகா. பெட்டியை வாங்கி கொண்டாள். நீ குளிச்சிட்டியா? இல்ல, நான் போய் குளிச்சிட்டு வா. டிஃபன் ரெடியா இருக்கு. போமா. இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? நேரம் ஆகலையா? உனக்கு பிடிச்ச எல்லாமே சமைச்சு வச்சிருக்கேன். மத்தியான சாப்பாட்டுக்கு டிஃபன் பாக்ஸ்ல கட்டட்டுமா? என்னங்க, சுரேகாவை கார்ல கொண்டு போய் விட்டுடுங்க. இதையெல்லாம் கேட்ட சுரேகா ஆடி போனாள். எதையும் கண்டுகொள்ளவில்லை. கோபத்தை காட்டவில்லை. குத்தலாகவும் பேசவில்லை.
ஏன் என்று ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. முகத்தில் ஒரு சிடுசிடுப்பு இல்லை, அதே சிரிப்பு. சுரேகா அருகில் வந்தாள். கண்கள் கலங்க மாமியாரின் கைகளை பிடித்து கொண்டாள். சட்டென காலில் விழுந்தாள். அடடா, என்ன இது? இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒன்னும் தப்பா நடக்கலையே. நீ கம்பீரமான பொண்ணு, நீ அழவே கூடாது. அதுவும் இல்லாம யார் காலையும் விழவும் கூடாது. புரியுதா? புரியுது அத்தை. வேணி குரலை தலைத்து கொண்டாள். நமக்கு பொம்பளைங்களுக்கு சில சமயம் புத்தி கெட்டு போகும். ஆனா அத ஆம்பளைங்க முன்னால காட்டிக்க கூடாது. புரியுதா? பேசாம உள்ள போ. நீயும் நானும் ஒண்ணுதான், சரியா? பிரமித்தாள் சுரேகா. இவர்கள் மாமியார் அல்ல, அம்மாவும் அல்ல. அதற்கு மேலே வார்த்தைகள் இல்லை. இந்த பாசம்தான் இங்கே பலம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.